வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரவின் பேசுறேன். இந்த மாதிரி தலைமுடியில முன்பகுதியில கொஞ்சம் முடிச்சுக்கூடாது, முன்பகுதியில இது பேர் தான் ஆலோபேஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இங்க இருக்கு. இப்போ இவங்களோட பின்னாடி இருக்காங்க, பின்னாடி வாங்க, கீழே முடிச்சுக்கோ. இவங்களோட ஹேர் மட்டும் எவ்வளவு நீளமான முடி பாருங்களேன். இந்த இவ்வளவு லாங்கான ஹேர் வந்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி தலையில அப்படியே ஃப்ரெண்ட்ல விட அப்படியே அங்க போயிரு. இந்த லாங்கான முடி ஃபுல்லா கொட்டி இப்ப இந்த மாதிரி ஆகுது இல்லையா? இத பத்தின இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பேர் தான் ஆலோபேஷியா ஏரியேட்டா. அப்படியே முடி திருப்பிக்கணும். ஏன் சடங்கு போயிருக்காங்க, டவல் எடுத்து அவ்வளவு அந்த சைட் போயிடும், பின்னாடி போயிடும். அம்மா நோக்காங்க, ஒரு ஃபிங்கர் தெரியுதுல, கை விரல். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆலோபேஷியா ஏரியேட்டா எப்ப வரலாம், எதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு பேசும்போது அவங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பயங்கரமான ஒரு மன அழுத்தம், இன்சல்ட், ஒரு அவமானம், அதாவது ரொம்ப போட்டு புழுங்கிக்கிறோம், ஃபீல் பண்றோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து யாருக்கானாலும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஆலோபேஷியாவா மாறிடும். ஆலோபேஷியா வந்து வரும், முடி கொட்டும், வேற கொட்டும், இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்ல கொட்டும். இந்த இதுக்கு டிப்ஸா என்ன சொல்வீங்கன்னா, நான் அதை பத்தி பிஹைண்ட் ரூட்ஸ்ல ஒரு பெரிய வீடியோ நீங்க பாப்பீங்க. ஏன்னா பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி நைட்டே வச்சிடணும். அடுத்த நாள் காலையில அந்த நீராக தண்ணியை வடிச்சு அந்த தண்ணியில ஒரு கைப்பிடி 2 கீரை, ஒன்னு முருங்கைக்கீரை, இன்னொன்னு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி வந்துட்டு பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை. இந்த 4ஐயும் மிக்சியில அரைக்கணும். தண்ணி விடாம அரைச்சா போதும், ஏன்னா வெங்காயத்துல இருக்க தண்ணியே போதும். அரைச்சதுல இந்த பழைய சாத தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் வெதுப்பான அப்புறம் தலையில தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு போய் குளிக்கணும். கொதிக்க வைக்கிறதோட 2 பர்பஸ். ஒண்ணு வந்துட்டு சளி பிடிக்காது, சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால, பெரிய நெல்லிக்காய் இருக்கிறதுனால ரொம்ப சளி பிடிக்காது, சைனஸ் அஃபெக்ட் ஆகாது. வெதுப்பா தேய்ச்சோட டக்குன்னு அப்சர்வ் ஆகும். அது நல்லா இது பண்ணிட்டு தேய்ச்சிங்கன்னா வேர்க்கால்களுக்கு அவ்வளவு நல்லது. முடி பல சாஃப்டா இருக்கும். டெய்லி தலை குளிக்க முடியாது, எப்ப ஏசிலே இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி நான் ஏசி யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஏசி யூஸ் பண்ணா முடி கொட்டும். ஆனா கூட இந்த ஹாட்டா இருக்கு, இந்த சம்மருக்கு, அதனால போட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி வச்சிருவேன். அந்த டைம்ல நம்ம முடி வந்து டெய்லி வாஷ் பண்ணாது. இப்ப நான் 3 நாள் ஆச்சுனாலும் அது முடி மெயின்டைன் ஆகும் ஓரளவுக்கு. ஒரு நாள் என்ன தேய்ப்போம், மித்த 3 வேர்க்கால்களுக்கு அவ்வளவு நல்லது. ஒவ்வொன்றுல என்ன பயன் இருக்கு, அது எப்படி நம்மளுக்கு முடிக்கு நல்லதுன்றத தனி வீடியோவா நான் பிஹைண்ட் ரூட்ஸ்ல கொடுக்குறேன். இந்த டிப்ஸ் வந்து ஒரு பிறந்த 1 வயசு குழந்தையில இருந்து 80-90 வயசு ஆளா இருந்தாலும் ஆணும் பெண்ணும் இருவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேக் இது. பழைய சாத தண்ணி வந்து சும்மாவே ஃபேஸ்க்கு போட்டாலோ இல்ல ரெகுலரா பழைய சாதம் சாப்பிட்டீங்கன்னாவே முகம் பளபளப்பா இருக்கும், ஸ்கின் டைட்டா இருக்கும், வயசாகாது. அந்த நீராகார தண்ணியில் இருக்கிற மருத்துவ பயன்கள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. சாதத்தை நைட்டே வச்சு அதை தண்ணி ஊற்றி வைக்கிற கான்செப்ட் வந்து உலகம் முழுக்க கொள்ளையடிச்ச கான்செப்ட் நம்ம கிட்ட இருந்து. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க சாப்பிடுறது இல்லை. நம்ம 1 மந்த் சாப்பிடுவோம் மேம். அந்த அதே மாதிரி இப்போ 1 மாசம் 1 மந்த் நாங்க நான் டெய்லி வந்து டெய்லி காலையில நாங்க குடிக்கிறோம். நானும் கைப்பிடி கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் மிக்சியில அரைச்சு நீராக பழைய சாதம் சாப்பிடுறோம். நாங்க பழைய சாதம் வந்து 1 மாசமா சாப்பிடுறாங்களா? உங்களுக்கு என்ன வயசாது? 45 45 வயசு ஆயிருக்கு அவங்களுக்கு. இது நான் புரிய வைக்கிறதுக்கே. ஓகே, இது வந்து என்னன்னா எல்லா வீட்லயும் டெய்லியுமே வீக்லி 2 or thrice காலையில வந்து பழைய சாதம் நீராகாரம் வந்து ட்ரிங்க் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வச்சு இன்னிலிருந்து பழகும். சர்க்கரை நோயில இருந்து பல நோய்கள் நீங்க வந்துட்டு உங்க குடல் கட் பாக்டீரியாஸ்னாலதான் டெவலப் ஆகுது. குடலை பாதுகாக்கணும், உங்களுடைய கட்டை சரி பண்ணிக்கணும், அப்புறம் உங்களோட வயிறை இது பண்ணணும்னா நீராகாரம் தான். சரி, இப்ப இந்த பாப்பாக்கு அந்த மாதிரி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஏதோ ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்படி ஆயிருக்கும்னு அவங்க அம்மா அழகா தன் மகளோட மனநிலைமையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு தாய் தன்னோட மகளுக்கு என்ன நடக்குது, அவரோட லைஃப்ல என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சனாலதான் கிளம்பி ஆஷாட்ட வந்துட்டாங்க. நான் சொல்லுவேன் என்ன நடந்துச்சு அவங்க பாப்பாக்குமே அவங்க அழகா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க மேம். அக்டோபர் மந்த் எண்ட்ல வந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அக்டோபர் மந்த் எண்ட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை வந்துட்டு அவளை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க. மற்ற பசங்களும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒதுக்கவே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு நவம்பர் 15th இருந்து அவளுக்கு அந்த பேச்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபர் எண்ட்ல வந்து அவ கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ப்ராப்ளம் 3 பேருக்குள்ளதான் ப்ராப்ளம்.
ஆனா வந்து அது மொத்த ஹோல் கிளாஸ்க்குமே இது பண்ணிட்டாங்க, ஸ்ப்ரெட் பண்ணவே எல்லாருமே பேசல. யாரோ ஒருத்தர் தான் பேசுவாங்க அவங்ககிட்ட. ஹால் டிக்கெட் வாங்க வர சொல்ல ஒரு 2 பேர் தான் பேசிருக்காங்க. மொத்தமா வந்து யாருமே பேசல. வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த பிள்ளையோட கண்ணீருக்கு மிகப்பெரிய பாவங்க. சக கூட படிக்கிற ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 15 வயசு பிள்ளைங்க இவ்வளவு குரூப்பிசம். என்னமோ வெளிநாடுகள் இந்த அமெரிக்கால எல்லாம் பிளாக் ஒயிட் சண்டை நடக்கிற மாதிரி இங்க நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு இதுவா. அதாவது நம்ம விரல் 5 விரலுங்க. இதுல ஒருத்தவங்க பொய் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஏழையா இருப்பாங்க, ஒருத்தவங்க திருடுங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க பொறாம பிடிச்சவங்களா இருப்பாங்க. இந்த 5 தான் இந்த சமுதாயம். தப்பே பண்ணா கூட நம்மளோட ஃப்ரெண்ட் அந்த வயசுல ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படின்னு நினைச்சு விட்டு கொடுத்து அரவணைச்சு போகணும். ஒருத்தவங்க ஒதுக்குறாங்கன்னு சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் ஒதுக்குனீங்கல்ல, கூட சேர்ந்து எல்லாரும் இந்த பாவத்தை பங்கு போட்டுக்கிட்டீங்க. அது தப்பு தானே? ஒரு குழந்தையோட மனசு எவ்வளவு பாதிக்கும். அக்டோபர் எண்ட்ல இது நடந்திருக்கு. நவம்பர் 15 அவளுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவு அழுதுருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பா, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பா. இந்த பொண்ணுக்கு நடந்த இந்த கண்ணீரோட பாவத்தை மித்த கிளாஸ்ல எல்லாரும் ஷேர் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு தப்பு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நம்மளுக்குள்ளே ஒதுக்கலாமா? தப்பே பண்ணா கூட. தப்ப எதுவும் பண்ணாம ஒதுக்கி இருக்குது இன்னும் எவ்வளவு மோசம். அபாண்டமா படி சொல்லி ஜெயிச்சுதான் நினைச்சா அந்த 3 பேர் வந்து நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கல. ரொம்ப கேவலமான நிலைமையில தோத்துருக்கீங்க. குடும்பத்துக்குள்ள, சொந்தத்துக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கூட இந்த மாதிரி 2 பேர் செட்டு சேர்ந்துட்டு எல்லாரும் கார்னர் பண்றது, ஒதுக்கி வைக்கிறது, ஒருத்தவங்க டார்கெட் பண்றது, இது வந்து ஒரு சாடிசம். இது வந்து ஒரு சைக்கோத்தனம். பண்ணவே கூடாது. நம்மளோட சக மனுஷி இன்னைக்கு நைட் நான் யோசிப்பேன் மேம், என் கிளினிக்ல வேலை பார்க்குற அந்த பிள்ளைங்க யாராவது திட்டு இன்னைக்கு ராத்திரி அவங்க நிம்மதியா தூங்காததுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன். உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு தர்மம் என்ன தெரியுங்களா? நம்மளால ஒருத்தவங்க நிம்மதி இல்லாம ராத்திரி தூக்கம் கெட்டு போகிறதுக்கு காரணமா இருக்கவே கூடாது. நான் ரொம்ப யோசிப்பேன் மேம். என்னால ஒருத்தவங்க இன்னைக்கு ராத்திரி நிம்மதி இல்லாம அவங்க தூக்கம் இல்லாம தூக்கம் கெட்டு போறதுக்கான காரணமா நான் இருந்தா அது மிகப்பெரிய பாவமா நினைப்பேன். அந்த பாவமான ரொம்ப பயப்படுவேன். யாரா இருந்தாலும் எனக்கு ஈகோ இருக்கா, சாரி கேட்டுருவேன். சாரி கேட்டுருவேன். பெரிய விஷயம். நான் வந்து எனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே நிம்மதியான உறக்கத்துலதான் சொர்க்கமே இருக்கு. இப்பெல்லாம் பிள்ளைங்க வந்து 8 மணிக்கு தூங்க போகணுன்ற கல்ச்சரே மாதிரி 12 ஆச்சு. இப்பதான் 11வது 12 மணிக்கு மேல தூங்க போலான்னு ஆகுறாங்க. அதெல்லாம் நிறைய வியாதிகளுக்கு வரும். ஒழுங்கா சூரிய அஸ்தமனத்தோட 10 மணிக்கு தூங்கி காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை எல்லா குடும்பத்திலயும் பிள்ளைகளுக்கும் கம்பல்சரி கொண்டு வந்துருங்க. பேரண்ட்ஸ்க்கு மிக முக்கியமான கடமை அது. இது பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பிள்ளைகளுக்கு இந்த குரூப்பிசம், கேங்கிசம் ஸ்கூல் டேஸ் சொல்லி தரதா. அது பொம்பளை பிள்ளைகளுக்கு நடுவுல அதை சொல்லி ஒரு பிள்ளை இது பண்றதா. இந்த பிள்ளை இந்த மன அழுத்தத்தை நான் மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவேன், இந்த முடியை நான் வளர வச்சிருவேன், கண்டிப்பா முடி வளர்ந்தப்ப நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன் ஃபேஸை மறைச்சிட்டு. ஆனா இவ லைஃப்ல மூவ் ஆன் ஆயிடுவா. இவ எவ்வளவு மெச்சூர் ஆயிடுவானா, இதுதான் உலகம், இதுதான் மனுஷங்க, இவ்வளவுதான் இருப்பாங்க, இப்படிதான் கீழ்த்தரமா இவங்களோட எண்ணங்கள் இருக்கும், நம்ம உலகம் நம்ம அப்பா அம்மா தான் அப்படின்னு ஓகே வேற ஸ்கூல் மாறிடுவா, அவ லைஃப் மாறிடும். ஆனா நீங்க யாரும் மாறல, நீங்க யாரும் மாற போறது இல்ல. உங்களோட கர்மாவும் கர்ம வினைகளையும் நீங்க அனுபவிக்கணும். தேவையே இல்லை. என் மகளா இருந்தாலும் என் மகனா இருந்தாலும் இதுதான் நான் போதிப்பேன். யாரையும் முதல் விஷயம் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்ல விஷயம், என் பையன் பண்ணாத விஷயம் நானும் பண்ண விஷயம். எனக்கு 40 வயசு ஆகுதுன்னா நான் வந்து என்னோட கணவர்கிட்டயும் என் பிள்ளைகிட்டயும் கேட்கறது, இது வரைக்கும் எதையாவது நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்? நான் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன். எனக்கு இவ்வளவு பேஷண்ட் இருந்துச்சு, இல்ல லேட் ஆச்சு, நான் லேட்டா சாப்பிட்டேன், இல்ல எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு ஃபீவர் இருக்கும், 1 or 2 கூட இருக்கும், நான் ஓபி எல்லாம் முடிச்சிருவேன். ஆனா எனக்கு யாருக்குமே தெரியாது எனக்கு ஃபீவர் இருந்தது. அன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்து மேம் ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? நாங்க இல்ல எனக்கு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு அவங்க போட்டோ எடுத்துக்கணும். நாங்க அந்த போட்டோக்கு தோல் மேல கை போடுவோம். மேம் உங்க கை நெருப்பா கொதிக்குது, நீங்க ஒண்ணுமே சொல்ல சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே மேம். எனக்கு கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன் மேம், யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேரா க்ளோஸ் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்வேன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு. அதுவே நான் ரொம்ப ரேர். ஆனா நான் வந்துட்டு பிரியதே அவங்களுக்கு தெரியாது. எனக்கு சிலர் எனக்கு பிடிக்கல, செட் ஆகல, நான் ரொம்ப என்னோட 100% அட்ஜஸ்ட் பண்ணுவேன் மேம். என்னால இதுக்கு மேல இவங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இவங்க எனக்கு செட் ஆகல, இவங்க வந்துட்டு சரியில்லை, நான் வந்து ஒதுங்குறதே அவங்களுக்கு புரியாத மாதிரி ஒதுங்கிடுவேன். அவங்களுக்கு புரியவே புரியாது. ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிடுவேன். ஒரு ஸ்டேஜ் அவங்க திரும்பி பார்த்தா நான் அன்ரீச்சபிளா இருப்பேன். என்ன நம்ம ஆஷாவை ரீச் பண்ண முடியலையே, நம்ம நினைச்சா பேசுவோம், நினைச்சா பார்ப்போம், நினைச்சா இது பண்ணுவோம், ஆனா அவளை ரீச் பண்ண முடியலையேன்றதை அவங்க ரியலைஸ் பண்ணும்போது நான் அவங்களை விட்டு ரொம்ப தூரம் இருப்பேன்.
ஏன்னா அவங்கள போய் சொல்லி புரிய வச்சு வேணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் கேட்பேன். இப்ப எனக்கு லெனின் வேணும், லெனின்ட்டு எனக்கு ஒரு பிரச்சனை, சண்டை போடுவேன். லெனினே வேணாம்னா நான் என்ன பண்ணுவேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேணும்ன்றவங்க தான் ஃபைட்டிங், ஆர்கியூவிங், ஏன் இப்படி பண்றீங்க, வேணாம்னு நினைச்சவங்களுக்கு நோ எக்ஸ்பிளேஷன், நோ தான் ஆன்சரே. அவங்க கிட்ட போய் நம்ம பேசுறது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை மேம், நம்மள அவங்க லெவலுக்கு இழுத்துருவாங்க, நம்ம டிக்னிட்டி போயிடும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளேஷன் முதல் தடவை 2வது தடவை நான் கேட்டிருப்பேன், யாரையும் ஒரு நாள் பிரேக் பண்ண மாட்டேன். முதல் தடவை 2வது தடவை 3வது தடவை பிரச்சனைகள்லாம் நான் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் சண்டை போடுவேன், கேட்பேன். இல்ல இது இப்படியேதான் போகுது, இவங்க வந்து இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணிக்குவேன். எந்த ப்ராப்ளமும் ரெக்ரெட்டே இருக்காது என்கிட்ட. நான் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைப்பாங்கன்னா நான் ரொம்ப சிம்பிள், உயிரை கூட கொடுப்பேன், வேணான்னா ஒதுங்கிக்குவேன், அவ்வளவுதான். கரெக்ட் தானே மேம்? இதுதான் இந்த வாழ்க்கைக்கு தேவை. இதுதான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னன்னா பண்ணு, எவ்வளவுனா ஏமாந்து போ, பரவாயில்ல, ஏமாத்தக்கூடாது, ஏமாந்து போ, செலவழி, நீ இது பண்ணு, எல்லாமே பண்ணு, எல்லாம் ஓகே, பிடிக்கின்ற வரைக்கும் உயிரை கூட கொடு. உனக்கு இதுக்கு மேல எந்த சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா, நீ அவங்கள நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு பிரியாது. நீ பிரிஞ்சுதான் அவங்க ரியலைஸ் பண்ணும்போது அவங்க ஐயோ ரீச் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுற தூரம் போயிடும், அவ்வளவுதான். இதுதான் நான் முடிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணு, இல்ல இக்னோர் பண்ணு, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு. 2 ரூல் தான் இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்றதுக்கு. ஒரு அம்மாவா என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தருது, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இல்ல இக்னோர் பண்ணு. 2 பண்ண முடியலன்னா நீ வந்துட்டு வாழவே முடியாது இந்த உலகத்துல. எல்லாரையும் உனக்கு ஏத்தமா மாத்த முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணு, இல்ல இக்னோர் பண்ணு, கம்ப்ளைண்ட் பண்ணாது. இது வந்து எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே பிள்ளை சொல்ற எல்லா கதையும் கேட்டுட்டு பிள்ளைய கூட டீச்சர்கிட்ட போறது, என் மகளுக்கு இப்படி பண்ணிச்சான் அப்படி பண்ணிச்சான், எல்லா பேரண்ட்ஸும் அந்த பெரிய வீரமா நினைச்சுக்கிறீங்க. அந்த பிள்ளை எங்கேயுமே வேகாது, எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணாது. குழந்தைங்களுக்கு பேப்பர் வாங்க போகும்போது கூட டீச்சர் கிட்ட கிளாஸ் ரூம்ல இப்படி அப்படி, என் பொண்ணு இங்க உட்காருவீங்க அங்க உட்காருவீங்க, டீச்சர் என் பொண்ணுக்கு சொல்லி தரல, இல்ல அது இது எதுவுமே பேசாம போய் பேப்பர் வாங்கிட்டு தேங்க்யூ மேம், கொஞ்சம் பாப்பா வந்து கிளாஸ்ல அட்டென்டிவா இல்லைன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு நீங்க டீச்சரை எதுவுமே சொல்லாம வராங்கல்ல பேரண்ட், அந்த பிள்ளையதான் உருப்படும், அந்த பிள்ளைதான் வாழ்க்கை. என் மகனா எவ்வளவு செல்லமா வளர்த்தேன், இந்த டீச்சர் எப்படி என் மகமால கை வைக்கலாம், எப்படி என் பிள்ளைய திட்டலாம், எப்படி கிளாஸுக்கு வெளியே நிப்பாட்டலாம் அப்படின்னு சண்டைக்கு போற எல்லா பேரண்ட்டும் அப்ப ஆரம்பிச்சு கல்யாணம் ஆகி உங்க பிள்ளைக்கு டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் இதே பஞ்சாயத்து தான் இருக்கீங்க. இதே பேரண்ட் தான் போய் என் மகளை எப்படி வளர்த்தேன்னு புருஷனுக்கு சண்டை போட்டு எங்க மகன் எங்க கூட இருந்தா போதும், நாங்க அவ்வளவு செல்லமா வளர்த்தோம், நீ தேவையில்லை டைவர்ஸ் பண்ணு அப்படின்னு பண்ணிடுறாங்க. ரூல் பேரண்டிங்ல, உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா, உங்க வேலை கஷ்டமோ நஷ்டமோ மேடோ பள்ளமோ முள்ளோ இதுவோ உளுந்து இருந்துச்சு அவங்க வருவாங்க, அவங்களுக்கு பதிலாக நீங்க வாழ முடியாது உங்க வாழ்க்கைய. விட்டுருங்க, 0 மார்க் எடுக்கட்டும் 100 மார்க் கூட எடுக்கட்டும், விட்டுருங்க. வீட்டுல நீங்க என்ன பண்ண முடியும் அதை மட்டும் கவனிங்க, கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த பிள்ளைங்க பஞ்சாயத்து, பேரண்ட்ஸ் பஞ்சாயத்து, ஸ்கூல்ல இருந்து வந்து பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்றதை கேட்டு கேட்டு என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ் சமூகத்துக்கு எதிரான ஒரு குழந்தைதான் வளர்த்து நிப்பாட்டுவீங்க. கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பிள்ளை ஆறுதல் படுது, அந்த பிள்ளை பாதி நாளுக்கு அப்புறம் போய் சொல்ல ஆரம்பிக்கும், பாதி பில்டப் பண்ணி சொல்லும், பாதி அடுத்தவங்களை குறை சொல்லி தன்னோட குறைகளை மறைச்சுக்கும். குழந்தைங்க 2 விஷயம், யாரை பத்தி எதுவும் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாது, அட்ஜஸ்ட் பண்ணு, இல்ல கண்டுக்காது. இது 2 தான் நீ பண்ணணும் இந்த உலகத்துக்கு. உலகத்தையும் நம்மளால மாத்தி தர முடியாது, இதை சொல்லி கொடுத்து வளங்க. அதே மாதிரி தப்புன்றது தப்புன்னு சொல்லுங்க, தர்மத்தின்படி பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகள் செய்யறது தப்புன்றதை நீங்க சொல்லாம இந்த மாதிரி ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ண பேரண்ட்ஸ் குழந்தைங்க வந்து வீட்டுல சொல்லாம இருந்திருப்பாங்க, என் கிளாஸ் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, இப்ப யாரும் அவட்ட பேசுறது இல்ல அப்படின்னு இந்த பிள்ளைங்க போய் வீட்டுல சொல்லியிருப்பீங்கல்ல. அப்ப அந்த அம்மா அப்பா நீங்க பண்றது தப்பு, ஒரு பொண்ணுக்கு இப்படி மன உளைச்சல் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி மென்டல் ட்ராமா கொடுக்க கூடாது, இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவ என்ன வந்தாலும் எல்லாருமே ஹாய் பை ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, இப்படி காமிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்காத பேரண்ட்ஸ் எல்லாரும் தான் இந்த சமுதாயத்துல இருக்காங்க, இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அவளுக்கு நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணேன், நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். நீ படிப்புல இது பண்ணு, படிப்பு நல்லா இது பண்ணி அவங்களுக்கு மார்க் நல்லா எடுத்து காமிச்சு ப்ரூவ் பண்ணுங்க. அவங்கள ப்ரூவ் யார் அம்மா வந்து ஒரு அம்மாவா சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் ஜட்ஜா, கடவுள் தான் ஜட்ஜு, அவங்க என்ன நம்மளுக்கு வாழ்க்கைக்கு மார்க் போடுறது, யாரையும் ப்ரூவ் பண்ணவே நம்ம வாழக்கூடாது, வாழ்ந்தா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையே வாழ மாட்டோம். நான் என் பையனுக்கு அதான் சொல்லுவேன், நீ வந்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நீ வந்துட்டு பெருசா இது, நீ விவசாயம் கூட பண்ணு, நீ கூலி வேலை கூட பாரு, ஆனா எனக்கு என் புள்ள 100 வயசுக்கு வாழணும், நைட் நிம்மதியா தூங்க போகணும், எந்த மன அழுத்தம் கவலை டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, நோய் நொடியெல்லாம் வாழணும்.
இதுதான் ஒரு அம்மாவா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீ உயிரோட இருக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கணும். நைட் நீ நிம்மதியா தூங்க போகணும். காசு பணம் அப்படி இப்படின்னு எதுக்குமே இல்லை. நீ கூலி வேலை பாரு, விவசாயம் பண்ணு, நீ வந்துட்டு எங்கேயோ போய் கட்டட வேலை கூட பா, ஆனா வாய் விட்டு சிரிச்சுட்டு இரு. என் பையன் சிரிச்சா நான் அப்படியே ரசிச்சுட்டு இருப்பேன். நான் என்ன சிரிச்சேன், யார் சிரிச்சா சிரிக்கிறது நான் என்ஜாய் பண்ணேன்னா சிரிக்கணும், சந்தோஷமா நம்மளால முடிஞ்சு சிரிக்க முடியும். இதுதான் ஒரு அம்மா சொல்லி தரணும். ஆனா உண்மையாவே இந்த பொண்ணு பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. எவ்வளவு நீள முடி, இப்போ ஒரு கைதான் இருக்கான், எல்லா முடியும் குடிக்கவே முடியாது, அவ்வளவு அடர்த்தியா இருக்கும் அவனுக்கு. அவன் எவ்வளவு மனசுல உளைச்சல் ஆயிருப்பா பாவம். சோ இன்னைக்கு இது வந்து ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு காணொலியா மட்டும் இல்லாம பெற்றோர்கள் குழந்தைகளை ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்கான ஒரு விழிப்புணர்வா இது இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி. இதை பத்தி ஆக்சுவலி ஹோமியோபதியில மருந்து இருக்கு மேம். இவனுக்கு சரியாய் ஒரு வீடியோ போடுவோம்ல, அன்னைக்கு இந்த மருந்துகள் பத்தி நான் போடுறேன். கண்டிப்பா நிச்சயமா போடுவோம்.